காலை வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது என்னவென்று சொன்னால், எல்லோரும் காலை உணவு, அதாவது நாங்கள் புலம்பெயர்ந்த வாழும் நாடுகளிலே காலை உணவாக எதையும் எடுத்துக்கொள்வது கொஞ்சம் தாமதம் அல்லது எடுத்துக்கொள்வது இல்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விடயமாகும். ஆகவே இரவு முழுக்க கிட்டத்தட்ட 10 மணித்தியாலங்களுக்கு மேலாக தூங்கி எழுந்து காலை உணவு எடுக்காது விடின் அது வயிற்றுக்கும் எமது உடலுக்கும் கேடாக அமைந்து விடுகின்றது. ஆகவே காலை உணவானது கண்டிப்பாக ஏதாவது ஒன்றை எடுத்தாக வேண்டும் என்பதற்காக நான் காலை உணவாக இன்று எடுத்துக்கொண்டதை உங்களிடம் காண்பிக்கின்றேன். இது ஒவ்வொரு நாளும் இதைத்தான் எடுப்பது என்று இல்லை. கிடைக்கும்போது எப்படியான உணவை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஏதாவது இருப்பின் ஏதாவது ஒரு உணவு கிடைக்குமாயின் அதை நீங்கள் எடுத்துக்கொள்வதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக காலை உணவு என்பது அத்தியாவசியமான ஒன்றாகும். பாருங்கள், ஒரு செழிப்பான காட்சியோடு இன்றைய காலை உணவு பற்றி நாங்கள் பார்ப்போம். நான் இன்றைக்கு காலை உணவாக எடுத்துக்கொண்டது இந்த பானும், அதற்கு மேல் இந்த சொசைஜ் எனப்படுகின்ற ஒரு அரைத்த இறைச்சி வகையான அந்த சொசைஜ் துண்டுகளையும் இதற்குள் வைத்து, அதற்கு மேல் கச்சப் எனப்படுகின்ற தக்காளி சோஸையும் அதற்கு மேல் விட்டு இந்த பானை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி தயாரித்து அதற்கு மேல் வைத்து இந்த காலை உணவை எடுத்துக்கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு பழங்கள் இருக்குமாயின் நீங்கள் இப்படியான ஒரு சில பழங்கள், அதாவது இதற்குள் நான் ஒரு திராட்சைப்பழம், ஒரு பேரிச்சம்பழம், ஒரு வாழைப்பழம் ஆகியவற்றை சேர்த்திருக்கின்றேன். இது போதுமானதளவாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்ததாக இது இரண்டுக்கும் இடையிலே நீங்கள் வேண்டுமானால் தேநீரையும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் தேநீர் தயாராக்குவதற்கு ஒரு 3/4 சீனி குறைத்து 3/4 கரண்டி அளவு சீனியும் கோப்பியும் போட்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் தேநீரையும் போடப் போகின்றேன். பாருங்கள், பழங்கள் கண்டிப்பாக நீங்கள் உணவோடு சேர்த்துக்கொள்வது அவசியமானது ஒன்றாகும். விட்டமின்களை எடுத்துக்கொள்ள பழங்கள் கண்டிப்பாக வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த 3 வகையான சோஸ் வைத்திருக்கின்றேன். ஒன்று டொமாட்டோ சோஸ், மற்றது சில்லி கலக்கப்பட்ட டொமாட்டோ சோஸ், மற்றது மயோ எனப்படுகின்ற முட்டை கலந்த இந்த மயோ சோஸ். இது 3 வைத்திருக்கின்றேன். விரும்பியவற்றை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். வாருங்கள், இனி தேநீர். ஒன்று தெரியும் தேநீர் எப்படி தயாரிப்பதென்று. தேநீரை பற்றி நான் கூற தேவையில்லை. நான் அன்றைக்கு கோப்பி சேர்த்திருக்கின்றேன். கோப்பியை தான் எடுத்துக்கொண்டேன். கோப்பியும் தயாராகிவிட்டது. ஆகவே இந்த கோப்பியுடன் இந்த பானையும் அதன் பின்பு இந்த வாழைப்பழத்தையும் எனது காலை ஆகாரமாக எடுத்துக்கொள்ளப் போகின்றேன். இதில் ஒரு பான் சிறிய அளவு பான் தான். ஒரு பான் சிலருக்கு போதுமானது அளவாக இருக்கும், அல்லது 2 பானை எடுத்துக்கொள்ளலாம். தாராளமாக காலை உணவு கிட்டத்தட்ட ஒரு 6 மணித்தியாலங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நீங்களும் இப்படி ஏதாவது ஒரு காலை உணவை எடுத்து
கொள்ளுமாறு மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காலை உணவு என்பது கண்டிப்பாக அவசியமானது என்பதையும் இந்த காணொளி மூலம் உங்களுக்கு நான் விழிப்பூட்ட விரும்புகின்றேன். நன்றி. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.